வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். மக்கள் எல்லாருமே டவுட் சால்விங்க்கு ஒரு செஷன் கொண்டு வாங்க அப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ டவுட் சால்விங்கை உங்களுக்கு வேறு லெவலில் நான் டீச் பண்ண போகிறேன், தரமான சம்பவம் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ்கியில் லிங்க் வச்சுருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம மக்கள் எல்லாருமே டெலகிராமில் வந்து ஃபோட்டோவை சென்ட் பண்ணுவாங்க எனக்கு, சரியா? சில சம்மெல்லாம் சிலாயிசம்னா டக்குன்னு ஆன்சர் கீ சென்ட் பண்ணிடலாம். பசில் சீட்டிங்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். அவங்கள்ட்ட நான் பேசணும், இப்படி 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 வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு சொன்னால் தான் புரியும். நீ பசில் கொஸ்டின் அனுப்பினோடனே நான் ஆன்சருக்கு அனுப்புனா உனக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு புது லெவலில் உங்கள் டவுட்டை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு லேர்னிங் ஆப்போட வந்திருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் எப்படின்னா லைவ் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்களேன், லைவ் போர்டுன்னு இருக்குது. உடனே ஆப் ப்ரமோஷனான்னு கேட்காதீங்க. எனக்கே ஒரு 2 நாள் முன்னாடி தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லி தான் இந்த ஆப் தெரியும். சார் இது மூலிமா எனக்கு டவுட் சால்வ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு அவர் கேட்டார். ஸோ அப்போ தான் இந்த ஆப் பார்த்தேன். சரி, இது எல்லாருக்குமே நம்ம கொண்டு போகலாமே அப்படின்றத திங்க் பண்ணேன். ஸோ இனி வந்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா நான் இந்த லைவ் போர்டு ஆப் மூலியமாக தான் உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்லி காட்டுறேன் மக்களே. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இப்போ லைவ் போர்டுன்ற ஆப் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா மக்கள்? இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த லைவ் போர்டை இப்படி நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன், சரியா? இந்த கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் பாட்டமில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் மக்கள் எல்லோரும் நீங்கள் எதை கிளிக் பண்ணணுன்னா இந்த ஜாயின் செஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட கால்காண்டி ரெடியாக இருக்கணும். இந்த ஜாயின் செஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரணும். இப்போ பாருங்களேன், இந்த ஜாயின் செஷனை கிளிக் பண்ணால் ஒரு செஷன் கோடு கேட்குது பார்த்தீங்களா, இந்த செஷன் கோடு கேட்குது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு இந்த கோடை தருவேன். புரியுதா சொல்கிறது? இந்த செஷன் கோடு இப்போ ஜாக் அப்படின்னு கோடு இருக்குன்னா அந்த ஜாக்குன்ற கோடை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம், சரியா? ஆனால் நான் எதை கிளிக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி க்ரியேட் போர்டை கிளிக் பண்ணுவேன். க்ரியேட் போர்டு கிளிக் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ ஒரு போர்டு க்ரியேட் ஆகும் எனக்கு. க்ரியேட் போர்டு, நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரியேட் போர்டை கிளிக் பண்ணால் போர்டுக்கு வரணும். க்ரியேட் போர்டு. ஸோ போர்டு வந்துருச்சா? இப்போ க்ரியேட் போர்டு வந்துருச்சா? இந்த க்ரியேட் போர்டில் இந்த ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைட் டாப்பில். இந்த ஷேரை கிளிக் பண்ணி நான் ஒரு டிராயிங் 19 அந்த போர்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த போர்டுக்கு ஒரு நேமை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா ஒரு கோடு எனக்கு ஜென்ரேட் ஆகும், சரியா? இந்த PLID0 அப்படின்ற கோடு ஜென்ரேட் ஆகிருக்கா. நான் என்ன செஞ்சிருவேன்னா, யார் என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கோடை அனுப்பிடுவேன். புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 20 பேர் டவுட்டு கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 20 ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்கன்னா அந்த 20 ஃபோட்டோவே நான் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த 20 பேருக்கும் நான் இந்த கோடை சொல்லிடுவேன். டெலகிராம் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மூலியமாகவோ, மெயில் மூலியமாகவோ, சரியா? அந்த டவுட்காரங்களுக்கு சொல்லிவிட்டு எஸ்ஸை கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 3 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட் கால்ன்ற ஒரு ஆப்ஷன் வருதா. இந்த ஸ்டார்ட் காலை நான் கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட கனெக்ட் ஆயிடுவீங்க. நான் யாருக்கெல்லாம் வந்து இந்த கோட் நம்பரை சொன்னேனோ இவங்க எல்லாருமே என்கிட்ட கனெக்ட் ஆயிடுவாங்க. கனெக்ட் ஆன அவங்களுக்கு நான் ஒரு போர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த போர்டு அப்படியே அவங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்போ இந்த போர்டில் நான் மைக் ஆட் பண்ணிடுவேன். நான் என்ன சொல்லி தரேனோ அது உங்களுக்கு ஆடியோவோட உங்கள் டவுட்டை நான் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே விஷுவலாகவும் தெரியும், என்னோட வாய்ஸும் கேட்கும். கண்டிப்பாக அது வேறு லெவல் தான். சூப்பரான ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொல்லித்தருவேன். எப்படின்னா சம் ARB, சம் BRC, சம் ARC ஃபாலோ ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்கன்னா சம் ARC ஃபாலோ ஆகாது. ஏன்னா பிக்குள்ளே தான் ஏயும் இருக்குது, சியும் இருக்குது. அது மேபி இருக்கலாம், ஆனால் டெஃபினட்டாக என்னால் சம் ARCன்னு சொல்ல முடியாது. இது அன்னவுன் ரிலேஷன். இப்படி நான் டீச் பண்ணுறேன்னா இது அப்படியே உங்களுக்கு விஷுவலாகவே தெரியும், நீங்கள் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது ஒரு லைவ் கிளாஸ்க்கான ஆப். புரிஞ்சா? லைவ் கிளாஸ்க்கான ஆப்பு. நான் இங்கே வந்து ஸ்டார்ட் கால் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தேன்னா லைவ் கிளாஸ்க்கான ஆப் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? இது மட்டும் தானா கிடையாது. இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்னா, அந்த கேமரா ரோலை கிளிக் பண்ணோம்னா என்னால் பிக்சர் இதுக்குள்ளே ஆட் பண்ண முடியும், PDF இதுக்குள்ளே ஆட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரை நான் உங்களுக்கு வந்து
PDF எல்லாம் செட் பண்ணிடுவேன். புரியுதா? பிடிஎஃபை செட் பண்ணுறதோ பிக்சரை செட் பண்ணுறதோ இந்த சைடில் உங்களுக்கு உங்கள் டவுட்டை சால்வ் பண்ணி காட்டுவேன். ஸோ இது செமையான ஆப்பு, எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குறேன், ஏன்னா மக்களுக்குன்னு டைம் ஒதுக்கலை. இப்போ இந்த 7 days ப்ரோக்ராம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே கடுப்பாயிடுறேன், எல்லாம் நீங்கள் 7 days ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, எங்களுக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக 1 மணி நேரம் நான் டெய்லியும் டைம் ஒதுக்கலான் இருக்கேன். உங்கள் டவுட்டு என்ன இருக்கோ எனக்கு அதை டெலகிராமில் அனுப்புங்க. அந்த பிக்சரோட நான் இந்த ஆப்பில் வந்து யார் டவுட்டு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஐடியை ஜென்ரேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து லைவாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறேன், உடனே காசு பிடுங்குறேன்னு போட்டு விட்றாதீங்க. சரியா? இது முழுக்க ஃப்ரீ தான். நான் எனக்கு வரவங்கள்ட்ட நான் டவுட்டை சால்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு எதுவும் நான் பைசாலாம் சார்ஜ் பண்ணல. இந்த ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு இது பண்ணால் போதும். ஓகே? ஸோ அடுத்து வந்து நான் என்ன செஞ்சிருவேன்னா, நிறையா பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஏன்னா 20 பேர் டவுட்டு கேட்குறாங்கன்னா ஒரு 20 பேஜை இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்குவேன். 3 of 3 இருக்குது, 4 of 4, 20 பேஜ் ஆட் பண்ணி ஒவ்வொருத்தலாம் வர ஒருத்தன் டவுட்டையும் சால்வ் பண்ண நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டார்ட் கால் நான் கொடுக்குறேன்ல, அந்த ஸ்டார்ட் கால் கொடுத்த பிறகு நீ என்கிட்ட பேசிக்கலாம். சார் இந்தது எப்படி சார் இருந்துச்சு, அந்தது எப்படி சார் இருந்துச்சுன்னு ஒரு வாய்ஸ் கால் மாதிரி நீ என்கிட்ட பேசலாம். நீ கேட்க நான் இங்கே டவுட் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது எல்லாமே உனக்கு விஷுவலாக அங்கே டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நான் வேறு லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஏன்ட்ட டவுட் கேட்கணுன்றது கூட கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே வந்து ஒரு ஃபோட்டோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்பி இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் வாய்ஸ் காலில் பேசிக்கிட்டு அவரும் ட்ராப் பண்ணிக்கலாம், நீங்களும் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டு நான் காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த அன்டைட்டில் போர்டு காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த போர்டில் வந்து நான் மட்டும்தான் ட்ராப் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நான் வந்து இப்படி ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்தும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டவுட் சால்விங் செஷன் இன்ட்ராக்டாக இதில் போகும் அப்படின்றத நான் திங்க் பண்ணுறேன். ஸோ